கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் உட்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் 5 வயது சிறுமி உயிரிழந்ததால் இத்திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி காலி ஊராட்சியைச் சேர்ந்தவர்கள் கையில் பதாகை ஏந்தி மயிலாடுதுறை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த மாதம் 23ஆம் தேதியன்று வீட்டின் உட்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் விளையாடிக் கொண்டிருந்த சஹானா ஸ்ரீ என்ற சிறுமி உயிரிழந்தார். சிறுமி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதோடு கட்டுமான ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை கோரி கோஷம் எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா காலி ஊராட்சியில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடுகளும் ஊழல்களும் நிறைந்திருக்கிறது. அரசு வழங்கிய தரமற்ற வீட்டின் கட்டுமான பணியின் காரணமாக கடந்த 23/7/2025 அன்று காலி ஊராட்சி பொய்கைக்குடி கிராமத்தில் பாலையா என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டின் உட்புற சுவர் இடிந்து விழுந்ததில் சகானா என்ற 5 வயது சிறுமி அதே இடத்தில் உயிர் பலியானார். பொய்கைக்குடி மற்றும் காலி ஊராட்சிக்குட்பட்ட பல பகுதிகளிலும் அரசால் வழங்கப்பட்ட வீடுகள் தரமற்ற முறையிலும் மிக மோசமான வகையிலும் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில் இருக்கிறது. எனவே காலி ஊராட்சியில் அரசால் வழங்கப்பட்ட வீடுகள் வழங்கும் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிவதற்கு உயர்மட்ட குழுவினை அமைத்திட வேண்டும். தரமற்ற வீட்டின் கட்டுமான பணியால் தான் சகானா உயிரிழந்தார். எனவே இதற்கு காரணமான கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்கள் இதை கண்காணிக்க தவறிய ஊழலுக்கும் முறைகேடுக்கும் உடந்தையாக இருந்த அதிகாரிகள், பொறியாளர்கள் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். சகானா குடும்பத்திற்கு கூடுதலான நிவாரண தொகையையும் அவருடைய தாயாருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும். காலி ஊராட்சி முழுவதும் விவசாயத்தையே நம்பியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அங்க 100 நாள் வேலை திட்டமானது கடந்த 8 மாதங்களாக வழங்கப்படவில்லை. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தரமற்றதாகவும் ஒரு நாள் வாங்கவில்லை என்றால் அந்த மாதம் முழுவதும் வாங்க முடியாத நிலை இருக்கிறது. உடனடியாக இதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். காலி ஊராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் குடியிருப்பு மனைப்பட்டா இல்லாமல் மிக அவதிப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு மனையுடன் கூடிய குடியிருப்பு பட்டாவும் தொகுப்பு வீடையும் உடனடியாக வழங்க வேண்டும். காலியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது மயிலாடுதுறை வட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய தலைமையிடமாக இருக்கிறது. அங்கு நோயாளிகளுக்கு முறையான தரமான சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை. எந்த நேரமும் அங்கு மருத்துவர்கள் பணியில் இருப்பதில்லை. அதோடு காலி ஊராட்சியை சுற்றி 30க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இருக்கிறது. அவர்கள் அவசர தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு 108 வசதியை காலி பகுதிக்கு உடனடியாக அறிவித்திட வேண்டும். காலி ஊராட்சியில் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவத்துறை இணைந்து ஒரு சிறப்பு முகாமை நடத்தி காலி ஊராட்சிக்கு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 12ஆம் தேதி காலியில் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்தினோம். கடந்த 23ஆம் தேதி சகானா உயிரிழந்ததிலிருந்து கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்த மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எந்த அதிகாரிகளும் காலி ஊராட்சியை சார்ந்த எந்த பகுதியையும் திரும்பி பார்க்கவில்லை. பொதுமக்களின் சார்பில் போராட்டம் கட்டமைத்த பிறகும் அதிகாரிகள், அரசு துறையை சார்ந்தவர்கள் காலி ஊராட்சியை சார்ந்த மக்களை சந்திக்கவில்லை. கடந்த 12ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் அணிதிரட்டி போராட்டம் நடத்திய பிறகும் அதிகாரிகள் வந்து மக்களை சந்திக்கவில்லை, பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யவில்லை என்பதனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று காலி ஊராட்சியை சார்ந்த பல பகுதிகளிலும் சுதந்திர தினத்தை புறக்கணித்து மக்கள் கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தினார்கள். கருப்பு கொடி ஏற்றப்பட்ட பிறகு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் படையெடுத்து வந்து அங்கு மக்களை அச்சுறுத்தும் விதமாக இவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. மக்கள் உறுதியாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கருப்பு கொடி போராட்டத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதன் பிறகு 2 நாட்களாகியும் அரசு துறையை சார்ந்தவர்கள் காலி ஊராட்சி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை. இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் 1 வார காலகட்டத்திற்குள் காலி ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை அரசு நிர்வாகம் நிறைவேற்றவில்லை என்றால் காலவரையற்ற தொடர் போராட்டத்தை பொதுமக்களின் சார்பில் காலி ஊராட்சியில் முன்னெடுப்போம் என்பதை இதன் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.